ஆத்தி இட்லி பொடியில தீந்து போயிடுச்சு. ஐயய்ய ஒரு கையில உடஞ்ச மாதிரி இருக்கும். அதுலயும் என்ற அப்பா செய்யற இட்லி பொடி கிட்ட வேற எதுவுமே பக்கத்துல வந்து கூட நின்னு பார்க்க முடியாது. பூரா ஜாமானையும் நின்னு பார்த்து பக்குவமா வதக்குறதுனாலயும் என்னமோ அம்மா ருசியால இருக்குது. எடுத்தோடனே தொபக்கடின்னு கருப்பு உளுந்த எடுத்து வதக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வெள்ளை உளுந்தா இருந்தா கலரை பார்த்து மாறி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஆல்ரெடியே கருகருன்னு கருவண்டு மாதிரில இருக்குது. இதுல எங்க இருந்து போய் கலரை கண்டுபிடிக்கிறதுனா கமகமன்னு வாசனை வருமா, வாயில போட்டா நறுக்கு முறுக்குன்னு இருக்கணுமா. ரைட்டு, நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட் தான். கடலை பருப்பு போட்டுக்கலையும் நல்லா சவச்சவன்னு தங்க நேரத்துக்கு வந்துட்டா போதும். இந்த அரிசியை மட்டும் பொரி அரிசி வர வரைக்கும் காத்து கிடக்கணும். இங்கிட்டு செய்யற இட்லி பொடி பக்கத்து வீடு வரைக்கும் போய் வாசனை மூக்க தொலைக்கணும்னா எல்ல இல்லனா எப்படி? நமக்குதான் பூண்டை நல்லா சுத்தமா உரிக்க தெரியுமேன்னு சொல்லி பூரா தோலையும் எடுத்துப்படாம அங்கங்க கொஞ்சம் விட்டு வச்சுப்படணும். மிளகாவை சேர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் உஷாரையா உஷாருதான். நம்ம வாய்க்கு எந்த அளவுக்கு காரம் பொறுக்குமோ அம்புடு சேர்த்தா மட்டும் போதும். கொஞ்சம் கலரா இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி காஷ்மீரி வர மிளகாவையும் 4-5 உள்ள சேர்த்து விட்டாச்சு. என்ற வீட்டு பிள்ளைங்க எதுல போட்டாலுமே இந்த கருவேப்பிலையை துண்டா எடுத்து போடுவாங்க. அதனால பொடி அரைக்கும் போது மட்டும் பாரபட்சணை இல்லாம அப்படியே ஒரு கைப்பிடி போட்டு போடுறது. கடைசியா கெட்டி பெருங்காயமோ பவுடர் பெருங்காயமோ எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கிட்டு அதோட உப்பையும் போட்டுட்டோம்னா அம்புடுதான். 4 படம் வச்சு சாப்பிடுறது இல்ல. அதான் எடுத்தோம் கவுத்தோன்னு மிக்சியில போட்டு ஓட்டி போடாம முதல்ல நல்லா ஆற வச்சு போடணும். அரைக்கும் போது வேற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். கரகரான்னு அரைக்கணுமா இல்ல நைஸா அரைக்கணுமான்னு. அட எப்படி இருந்தா என்ன, எல்லாம் மொத்தமா வயிற்றுக்குள்ளதான் போகுது. அப்படியே மலைச்சாரல் மாதிரி மேலாப்ல தூவி விட்டு இந்த இட்லியோட கலரை மொத்தமா மாறினாதான் அழகு. சும்மா தக்லியோண்டு ஓரமா வச்சுட்டு அதுல குளிய தோண்டி எண்ணெய் ஊத்தி சாப்பிடறத விட இந்த மாதிரி சலம்ப போட்டு சாப்பிடறதா நமக்கெல்லாம் செட் ஆகும்.